இப்ப ரீசெண்டா 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு போன் வாங்கணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரெட்மி, இன்னொன்னு ரியல்மி. இந்த ரெண்டு போன்ல எது பெஸ்ட்ங்கிறத பார்க்கலாம். ரியல்மியோட 12 ப்ரோ பிளஸ் அண்ட் ரெட்மியோட நோட் 13 ப்ரோ பிளஸ். ரெண்டு பிராண்ட்ல இருந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண போன்ஸ்னா இந்த ரெண்டு போன் தான். இந்த ரெண்டு போனுக்கும் என்ன வித்தியாசம் வந்திருக்கு, இந்த ரெண்டு போன்ல நீங்க எதை சூஸ் பண்றது பெஸ்டா இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன்ல ரெண்டு போனுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்ல. பட் டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறது எனக்கு ரியல்மி. பட் ரெட்மியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரு வீகன் லெதர் பினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்ஸோட வெயிட்டுமே 200 கிராமுக்கு பக்கத்துல வந்து இருக்கும். ரெட்மி கொஞ்சம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த ஃபீல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அது போக ரெண்டு போன்ஸோட திக்னஸ்மே ஒரு 8.5 mm அந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ரியல்மி கொஞ்சம் வந்து டாப் ஹெவியா இருக்கும். ஏன்னா அந்த கேமரா ரிங் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அட்ராக்டிவா தெரியறது ரியல்மி தான். ரியல்மியோட அந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரெட்மியோட ஓரளவுக்கு நல்லா வந்து கேமராலாம் தனி கட் அவுட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்கு. இது போக ரெட்மில ரெண்டு கிளாஸ் ஆப்ஷன்ஸும் வந்து ஆஃபர் பண்றாங்க. பட் ரியல்மில ரெண்டுமே வீகன் லெதர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு எந்த வந்து பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஓவராலா பில் குவாலிட்டிலையும் டிசைன்லையும் இந்த ரெண்டு போனுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது போக எக்ஸ்ட்ராவா ரெண்டு போனுக்குமே IP65 அண்ட் 68 ரேட்டிங் வந்திருக்கு. ரெண்டுமே ஓரளவுக்கு வாட்டர் ஓரளவுக்கு தாங்கும். பட் ரெண்டுத்தையுமே அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட இந்த சீரீஸ்ல வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்கிறத கொடுக்குறாங்க. அண்ட் அது போக ரெண்டு போன்ஸ்க்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது ரெட்மில IR பிளாஸ்டர் வந்திருக்கு. ரியல்மில அது வந்து கொடுக்கல. அண்ட் ரெட்மி எப்பவுமே கொடுத்துருக்கிறது இந்த IR பிளாஸ்டர் தான். அதை வந்து கன்டினியூ பண்ணிக்கிறது பாசிட்டிவா வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெட்மிக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்திருக்கு. அதாவது 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. பிரைட்னஸ்மே ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது டபுள் த டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம்னா நீங்க ரெட்மி வந்து சூஸ் பண்ணலாம். 6.78 இன்ச்சு. அண்ட் நான் வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ பிளஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கண்டிப்பா அதோட டிஸ்பிளே தான் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் ரெண்டு போனுக்குமே ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு போன்லயுமே 120Hz ரெஃப்ரெஷ் இருக்கு. வித்தியாசங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு போனோட ரெசல்யூஷன் தான். ரியல்மி வந்து ஃபுல் HD பிளஸ் அண்ட் ரெட்மி வந்து 1.5K ரெசல்யூஷன். அதே மாதிரி பிரைட்னஸ் ரியல்மி வந்து 950 nits தான். பட் ரெட்மில 1800 nits வந்திருக்கும். மற்றபடி அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் இதெல்லாம் வந்து ஒண்ணுதான். ஆடியோவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே முக்கியம்னா நீங்க நோட் 13 ப்ரோ பிளஸ்க்கே வந்து போகலாம். ஏன்னா டிஸ்பிளே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து பெட்டரா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே அங்க வந்து பெட்டரா வந்திருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு போனோட ப்ராசர்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 13 ப்ரோ பிளஸ்ல டிமென்சிட்டியோட 7200 அல்ட்ரா வந்திருக்கு. இதே ரியல்மிலான்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 இருக்கு. அதாவது ரெட்மியோட நோட் 13 ப்ரோல இருக்க அதே ப்ராசர் தான். ரெண்டுமே 4 nm. ரெண்டுத்துல எது பெஸ்ட் ப்ராசர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெட்மில இருக்க அந்த டிமென்சிட்டி 7200 அல்ட்ரா தான். கிட்டத்தட்ட அதோட அண்டு பாத்தீங்கன்னா 7 lakh கிட்ட வந்திருக்கும். பட் ரியல்மியோட ஒரு 5.5 lakh அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஓவராலா இந்த ரெண்டு போன்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறது ரெட்மி தான். பட் இந்த செக்மெண்ட் இந்த ரெண்டு போனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா, அதுவும் iQOO Neo 9 Pro அந்த மாதிரிலாம் போன்ஸ் வரும்போது கொஞ்சம் வந்து ஒரு டவுட் தான். பட் இந்த ரெண்டு போன்ல பர்ஃபார்மன்ஸ் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ரெட்மி தான். ரெண்டு போன்லுமே லிக்விட் கூலிங் இருக்கு. ரெண்டு போன்ஸ் பெருசா ஹீட்டிங் வந்து ஆகாது. நீங்க டே டு டே யூசேஜ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. பட் கேமிங்னு பார்க்கும்போது ரெட்மி உங்களுக்கு கொஞ்சம் வந்து பெட்டரா வந்திருக்கும். ஸோ மோர் ஓவர் ரெண்டுமே ஒரு நல்ல ப்ராசராகவே இருந்தாலும் ரெட்மி இங்க கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா ரெட்மியே வந்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா தான் இந்த ரெண்டு போன்ஸ்க்கான கொஞ்சம் ஒரு பெரிய டிஃபரன்ஸா வந்திருக்க போது. அண்ட் பார்க்கும்போது ரியல்மியோட கேமரா ரொம்பவே சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. பட் ரியல்மியோட கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ரெட்மியை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல கேமராஸ் தான் அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேமரால. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட்மியோடதே சொல்லிடுறேன். 200 MP சாம்சங்கோட ஐசோசெல் சென்சர் வந்திருக்கு. இதுக்கு OIS வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் 2 MP டெப்த் சென்சர். இதுதான் தேவையில்லாத விஷயமா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா 16 MP இருக்கு. ரியர்ல 4K 30mm, செல்ஃபில 1080p 60mm ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ பிளஸ் கேமரா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்லா தான் வந்திருந்தது. ஒரு ரொம்ப மோசமான கேமரான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 30,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் கேமராவான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் வந்து இல்ல. ஏன்னா ரெட்மியோட அந்த கேமரா போன்லாம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் மற்ற எல்லா விஷயங்களும் கவர் பண்ணி வர போன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட கேமரா நல்லா தான் இருந்தது. நீங்க நார்மலா போட்டோஸ் நல்லா எதிர்பார்க்குறீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வைஸோ இல்லைன்னா அந்த டெலஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ரெட்மில வந்து இருக்காது. மற்றபடி ஒரு நல்ல கேமரா அங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே ரியல்மின்னு பார்க்கும்போது நீங்க பிரைமரி சோனியோட ஒரு 50 MP ஃபிளாக்ஷிப் சென்சர் 890 OIS இருக்கு. அது போக 64 MP ஆம்னிவிஷனோட சென்சர், டெலஃபோட்டோ சென்சர், இதுக்குமே OIS இருக்கு. 8 MP அல்ட்ரா வைட், செல்ஃபி கேமரா 32 MP. இந்த போன்னாலுமே ரியர்ல வந்து நமக்கு 4K வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபில 1080p தான். ஸ்டில் வந்து அது கொஞ்சம் கம்மி தான். பட் ஓவரால் கேமரா எந்த போன் வந்து நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. பட்
நமக்கு சென்சர் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ரியல்மியோட ஸ்ட்ராங்கா தெரியுது. அது மட்டும் இல்லாம ரியல்மிக்கு டெலஃபோட்டோ வந்திருக்கு, அது வந்து ரெட்மி கிடையாது. ஸோ இங்க வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா வந்து டெலஃபோட்டோ தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் தான் ரியல்மி வந்து போகணும். பட் நார்மலா பிரைமரி வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா மோரோவர் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலா தான் வந்திருக்கும். ஒரு லைட் ஹேண்ட்லிங், நைட் மோட் இந்த மாதிரி வரும்போது வேணா ரியல்மி கொஞ்சம் பெட்டரா தெரியலாம். பட் டே லைட்ல எல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி நீங்க கேமரா ரொம்ப மைன்யூட்டா எதிர்பார்ப்பீங்கன்னா தான் உங்களுக்கு ரியல்மி பெட்டர். அப்படி இல்லை கேமரா மோரோவர் ரெண்டு போனும் நல்லா தான் எடுக்கும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மட்டும் ரியல்மி வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பேட்டரி ரெண்டு போன்லுமே 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ரெட்மில 120 வாட் வந்திருக்கு, ரியல்மில 67 இருக்கு. ரெண்டுமே ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். பட் ரெட்மி கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருக்கும். மற்றபடி ரெண்டு போன்லுமே 4 nm ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆப்டிமைசேஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு போனுமே ஒன் டே வந்து வரும். அண்ட் ரெட்மி யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருந்தது. ஸோ சார்ஜிங் குயிக்கா இருக்கனால ரெண்டு போன்ஸ்லுமே அந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நல்லா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ரியல்மிக்கு ஒரு அட்வான்டேஜ், ஆண்ட்ராய்ட் 14 வந்திருக்கு. பட் ரெட்மி ஆண்ட்ராய்ட் 13 தான் வந்திருக்கு. அவங்களோட கஸ்டம் ஸ்கின்ஸோட வந்து வருது. ரியல்மி வந்து ரியல்மி UI அண்ட் ரெட்மி வந்து MIUI. கூடிய சீக்கிரம் அதுக்கு HyperOS அப்டேட்மே வரும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு MIUI மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரெண்டு போனுமே ப்ளோட்வேர் ஆட்ஸ் வந்து இருக்க தான் போகுது. அதுல எந்த வித்தியாசமும் இருக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு ரியல்மில ஒரு 2-3 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 8/128 தான் ஸ்டார்டிங் ரேட்டா இருக்கு. பட் 8/256 12/256 இருக்கு. பட் ரெட்மின்னு பார்க்கும்போது 8/256 தான் பேஸ் வேரியண்டா இருக்கு. அது போக 12/512 வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மில DDR5 UFS 3.1 கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மில UFS 3.1 இருக்கு. பட் DDR4X RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங்னு பார்க்கும்போது ரெண்டு போன்ஸோட 8/256 வந்து ஒரே பிரைசிங் தான் 32,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸுக்கு இந்த ரெண்டு போன்ஸும் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. பட் ரெட்மி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். ரெட்மில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு IP68 வந்து கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து பெட்டரா வந்திருக்கும். அது போக உங்களுக்கு மற்ற இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருப்பாங்க. IR பிளாஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பட் ரியல்மின்னு பார்க்கும்போது அந்த கேமரா, அந்த டெலபோட்டோ சென்சர் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. அந்த பிரைமரி சென்சர் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா வந்திருக்கு. அண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கூட ரெட்மி தான் பெட்டர். ஸோ ஓவராலா உங்களுக்கு வந்து கேமரா அந்த அளவுக்கு இந்த டெலபோட்டோலாம் முக்கியம் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா ரெட்மிக்கு போறது பெஸ்ட்டா வந்திருக்கும். இல்ல எனக்கு டெலபோட்டோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரியல்மி வந்து போகலாம். மற்றபடி டிஸ்பிளே இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ரெட்மி பெட்டரா இருக்கு. இந்த ரெண்டு போன்ல உங்களுக்கு எது நல்ல போன் தோணுதுங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு இங்க ரெட்மி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தோணுது. உங்க ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.